காலையில நம்ம வீடை நல்லா நீட் பண்ணி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்போம். பட் ஈவினிங் வீடு பயங்கர மெஸ்ஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நினைச்சுக்குவோம் நம்மளுக்கு கிளீன் பண்ண தெரியல, ஆர்கனைஸ் பண்ண தெரியல, நமக்கு தேவையான பொருட்கள் நம்ம வீட்டுல இல்ல, ஆர் நம்ம வீடு சின்னதா இருக்குன்னு கூட நம்ம நினைக்கலாம். பட் உண்மை என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுல நமக்கு தேவை இல்லாத நிறைய பொருட்கள் அக்யூமுலேட் ஆயிருக்கிறதுனால எல்லா பொருட்களுக்குமே நம்ம அட்டென்ஷன் கொடுக்க முடியாம அந்த வீடு மெஸ்ஸியாவும் கிளட்டர்டாவும் இருக்கு. நிறைய பேரு ஆர்கனைசிங் அண்ட் டீக்ளட்டரிங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். ஆர்கனைசிங் அப்படின்றது ஒரு பொருளை எங்க வைக்கணும் அப்படின்றத டிசைட் பண்றது. டீக்ளட்டரிங் அப்படின்றது இந்த பொருள் நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்றத டிசைட் பண்றது. டீக்ளட்டரிங் அப்படின்னா உடைஞ்சு போனதோ, பிஞ்சது, சைஸ் பத்தாததை டொனேட் பண்றது, குப்பையில போடுறது மட்டும் கிடையாது. நம்ம கரண்டா யூஸ் பண்ணாத பொருட்களையும் நம்ம வீட்ல இருந்து எலிமினேட் பண்றதுதான் டீக்ளட்டரிங். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம வீட்டுல ஒரு 20 பிளேட் இருக்குன்னு வைங்க. அந்த 20 பிளேட்டை 4 பேருக்கு பத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா பத்தும். பட் அதிகமாகவும் இருக்கும். சப்போஸ் கெஸ்ட் வந்தா கூட அந்த 10 பிளேட்டு ஆக்சுவலா போதுமானதாக தான் இருக்கும். பட் நம்ம என்ன நினைப்போம்னா, அது எல்லாமே நம்ம வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு நினைப்போம். ஏன்னா நம்ம அதை காசு கொடுத்து வாங்கியிருப்போம், யாராவது நமக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை தூக்கி போடுறதுக்கு நமக்கு மனசு இருக்காது. இப்படி நம்ம அக்யூமுலேட் பண்ற பொருட்கள் தான் நாளை பின்ன வீட்டுல ரொம்ப கிளட்டர்டா மெஸ்ஸியாகவும், அட் த சேம் டைம் அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு நமக்கு முடியாத அளவுக்கு ஒரு ஸ்டேட்ல கொண்டு போய் விட்டுரும். ஸோ இதை நம்ம சரி செய்யணும்னா டீக்ளட்டரிங் அப்படின்ற ஒரு விஷயத்த கட்டாயமா பண்ணணும். நினைப்போம் கிளட்டர் அப்படின்னா குப்பை அடுக்கிறது, தேவையில்லாதது, உடஞ்சது, இந்த மாதிரி நினைப்போம். பட் அது கிடையாது. ரிப்பேர் பண்ணணும் நம்ம சேர்த்து வச்சிருக்கிற பொருள், ஒல்கி ஆனதுக்கு அப்புறம் நம்ம போடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த ட்ரெஸ், இது நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சேர்த்து வச்சிருக்கிற சின்ன சின்ன பொருட்கள், சென்டிமெண்டல் பொருட்கள் அப்படின்ற இந்த எல்லா விஷயமும் தான் ஆக்சுவலா கிளட்டர். வைக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. பட் நமக்கு இடம் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கிறதுனாலயும், நம்மளோட லைஃப் நடந்துட்டே இருக்கிறதுனாலயும், நம்ம இதை அக்யூமுலேட் பண்ண 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 நம்ம வீட்டுல இடம் பத்தாம இருக்கும். வீடு ரொம்பவே மெஸ்ஸியா ஓவர்ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கிறதுக்கு இந்த கிளட்டர் அண்ட் இந்த மாதிரி டீக்ளட்டர் பண்ணாம இருக்கிறதும் ஒரு பெரிய காரணம். நான் எல்லாத்தையுமே நீங்க தூக்கி போடுங்க, இல்ல இவ்வளவுதான் நீங்க பொருட்கள் வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா எல்லாம் சொல்ல போறது இல்ல. ஏன்னா ஒரு லைஃப் ஸ்டைலும் ஒரு மாதிரி. சில பேர் வீட்டுல 4 பேர் தான் இருப்பீங்க, 3 பேர் தான் இருப்பீங்க, அளவா சமைப்பீங்க. சில பேர் வீட்டுல நிறைய கெஸ்ட் இருப்பாங்க, நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்து போவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நீங்க நிறைய பார்ட்டிஸ் ஹோஸ்ட் பண்ணலாம். எல்லாமே இருந்தாலும் நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு இப்போ கரண்டா நம்ம இருக்கிற அந்த சுச்சுவேஷன்ல இந்த பொருள் தேவையா தேவையில்லையா, நம்ம இதை எத்தனை தடவை யூஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். இதை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன 2 விஷயம் நடக்கும் அப்படின்னா, அந்த பொருளை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணுவோம். இன்னொன்னு, தேவையில்லாம அந்த பொருளை அடிக்கடி டூப்ளிகேட்டடா வாங்குறதுக்கு நம்ம தவிர்க்கலாம். எல்லாருக்குமே 3 விஷயம் ரொம்பவே கம்மியா இருக்கும். டைம். நம்மளுக்கு இருக்கிற வேலையில அதை சுத்தம் பண்றது, அடுக்கி வைக்கிறது, நீட் பண்ணி மறுபடியும் பரங்களை அடுக்கி வைக்கிறதுக்கு டைம் இருக்கா? எனர்ஜி. இது எல்லாமே பண்ண டைம் இருந்தாலும் நமக்கு எனர்ஜி இருக்கா? அண்ட் ஸ்பேஸ். இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன்ல நம்ம எல்லாருமே ஒரு 2 பிஹெச்கே 1 பிஹெச்கே தான் கூட இருந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ இந்த விஷயங்களை அக்யூமுலேட் பண்ணி நம்மளுக்கு ஓவரா டென்ஷன் ஆகுறதுக்கு இது ஒர்த்தா அப்படின்றத நம்ம யோசிச்சுக்கணும். கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆயிடுச்சு. அண்ட் 10 வருஷத்துல நாங்க 10 டிஃப்ரெண்ட் வீடு மாறணும். ஒரு வீடு மாறும் போதும் ஒரு பெரிய டீக்ளட்டரிங் செஷன் மாதிரியே இருக்கும். ஒரு டைமும் வீட்டுல அந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பெட்டியில இருக்கிற எல்லாத்தையும் நம்ம பாக்குறப்போ, ஓ இது இருக்கா நம்ம வீட்டுல, இது எதுக்கு நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் நமக்குள்ள வரும். பழைய சிடிஸ், பழைய ட்ரெஸ்ஸஸ், நிறைய வயர்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக சேர்த்து வச்சுட்டே இருந்திருப்போம். பட் ஒரு ஸ்டேஜ்ல அதை வெளியே தூக்கி போடணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வரும். பட் தூக்கி போடணும்னு நினைக்கும் போது, ஓ நம்ம அன்னைக்கு அவ்வளவு காசு கொடுத்து வாங்கணுமே, இது பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சேர்த்து 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 ரொம்ப வருஷமா சேர்த்து வச்சு யூஸே பண்ணாத ஐட்டங்கள் நிறைய இருந்தது. அண்ட் ஒரு ஸ்டேஜ்ல ஐ ஹெல்ட் மை ஹார்ட் ஸோ ஸ்ட்ராங் அண்ட் அது எல்லாத்தையும் விட்டுட்டேன். அப்போ விடும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அடுத்த வீடு மாறும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப ஃப்ரீயா இருந்தது, ரொம்ப ஹாப்பியா வீடு ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சது. அந்த வீட்டுல என்னால் சந்தோஷமா இருக்க முடிஞ்சது. அப்படி இல்லைன்னா ஒரு நாளும் அதை எடுக்கணுமே, அதை ஆர்கனைஸ் பண்ணணுமே, மேல இருக்குது இதை நீட் பண்ணி வைக்கணுமே அப்படின்ற அந்த மண்டைக்கு பின்னாடி ஒரு ஒரு பச்சி சுரண்டிட்டே இருக்கும். அந்த சுரண்டல் இல்லாம என்னால டீக்ளட்டர் பண்ண முடிஞ்ச உடனே இருக்க முடிஞ்சது. தட் இஸ் வை ஐ ரியலி பிலீவ் ஒரு ஹோம் மேக்கர் டீக்ளட்டர் பண்றப்போ அவங்களோட எனர்ஜி, மைண்டு, சோல் எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடா இருக்கும், எவ்வளோ ஏதோ சாதிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் நிச்சயமா டீக்ளட்டர் பண்ணும்போது கிடைக்கும்.
டீக்ளட்டர் பண்ணும்போது நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்றத நம்மளால நல்லா கண்கூடா பார்க்க முடியும். என்ன இருக்கு, குரோசரியில என்ன இருக்கு, ஸ்டேஷனரி எவ்வளோ இருக்கு, எவ்வளோ க்ளோத்ஸ் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். நம்ம சமைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, வீட்ல துணியே இல்ல, குழந்தைங்களுக்கு விளையாட திங்ஸே இல்ல அப்படின்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். நிறைய டைம் நம்ம ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் யோசிப்போம், ஐயோ இது நம்ம வீட்ல இருக்கே அப்படின்னு. முக்கியமா இந்த குரோசரி ஐட்டம்ல இது நிறைய நம்ம கிட்ட ஒரு பொருள் இல்ல அப்படின்றது மோஸ்ட்லி ப்ராப்ளமா இருக்காது. ஆல்ரெடி இருக்கிற பொருளை நம்ம வந்து நிறைய டைம் வாங்கியிருப்போம், இல்ல வேஸ்ட் பண்ணியிருப்போம். அதுதான் மணி லீக்குக்குமே ஒரு பெரிய ரீசனா இருக்கும். நம்ம எல்லாருமே டீக்ளட்டரிங் அப்படின்றது இந்த ஃபங்க்ஷன் டைம், ஃபெஸ்டிவல் டைம், முக்கியமா பொங்கல், தீபாவளியில அழகா பண்ணுவோம். ஆனா என்னன்னா, நம்ம ஒரு 20 ஐட்டம் வெளியில அனுப்பணும்னா திருப்பி ஒரு 20 ஐட்டம் இல்ல 25 ஐட்டத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வந்துருவோம். லைக் ஸ்டோரேஜ் பேஸ்கெட், புது டெக்கர், அது இதுன்னு. ஒரு ஸ்பேஸ் எம்டியா இருக்குன்னா அதை ஃபில் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. லெட் இட் பி எம்டி. அது ஆக்சுவலா நமக்கு ஒரு நல்ல மைண்ட் செட் கொடுக்கும். இப்போ நம்ம வீட்ல நிறைய பொருள் இருக்கு. ரொம்ப அக்யூமுலேட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு வந்துச்சுன்னா, இந்த 5 கொஸ்டின் நம்ம கேட்டுக்கணும். இது நமக்கு தேவையா? 2வது, ஆல்ரெடி இந்த பொருள் நம்ம கிட்ட இருக்குதா? ஒரு பழைய பொருள நம்ம பார்க்குறோம், அத டீக்ளட்டர் பண்ண போறோம் அப்படின்னு வைங்களேன். அப்போ நமக்கு மனசே வரல அப்படின்னா, நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, இந்த பொருள் இப்போ கடையில இருக்கு, என்ட்ட காசும் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நான் திருப்பி வாங்குவேனா? அப்படின்னு கேளுங்க. வேலை தேவைப்படுமோ அப்படின்னு நம்ம நிறைய பொருள் சேர்த்து வச்சிருப்போம். அப்படி நம்ம சேர்த்து வச்ச பொருள எத்தனை தடவை யூஸ் பண்ணியிருக்கோம்? என்ன சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணியிருக்கோம்? இது நம்மளுக்கு உண்மையிலே லைஃப் சேவிங்கா இருந்துச்சா? அப்படின்றதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். 5வது, இவ்ளோ பொருள் நம்ம வச்சிருக்கோமே, நம்ம ஃபேமிலிக்கும் நமக்கும் இது சூட்டபிளா? அவங்க இத யூஸ் பண்ணுவாங்களா? அப்படின்றத நம்ம யோசிக்கணும். லாட் ஆஃப் பீப்புள் ஃபீல் டீக்ளட்டரிங் அப்படின்னா மினிமலிசம். வீட்ல இவ்வளவுதான் திங்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு. ஆக்சுவலா அப்படி கிடையாது. ஐ ரியலி ஃபீல் டீக்ளட்டரிங் அப்படின்றது எசென்ஷியலிசம். ஒரு லைஃபுக்கும் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், அவங்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்கள் எக்ஸ்ட்ராவா இல்லாம அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம வைக்கிறது பேர் தான் எசென்ஷியலிசம். ஸோ டீக்ளட்டர் பண்ணி என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிறது தான் நம்மளோட மைண்ட் அண்ட் புத்திக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபீல் கொடுக்கும். டீக்ளட்டரிங் அப்படின்றது வீட்டில் இருக்க பொருளை ரெடியூஸ் பண்றது அப்படின்றது மட்டும் கிடையாது. இந்த பொருளை ரெடியூஸ் பண்றது மூலமா அதை மெயின்டைன் பண்றது, அதை கிளீன் பண்றது, ஆர்கனைஸ் பண்றது, அடுக்கி வைக்கிறது அப்படின்ற அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் அந்த டைமை நம்ம ரெடியூஸ் பண்றோம். குட்டி குழந்தைங்க இருக்கிற விட நியூ மாம்ஸ், ஒர்க்கிங் மதர்ஸ், ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்றப்போ வீட்டில் நம்மளால அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால நிறைய திங்ஸை வாங்கி ஆர்கனைஸ் பண்ணி அடுக்கி வச்சு அதை மெயின்டைன் பண்றதுக்கு நமக்கு நேரமும் இருக்காது. ஸோ மென்டல் லோட் ஜாஸ்தியா இருக்கும். இதை நம்ம ரெடியூஸ் பண்றதுக்கு டீக்ளட்டரிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சமான திங்ஸ் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த ஆர்கனைஸ் பண்றது, அடுக்கி வைக்கிறது அண்ட் சர்ச் பண்றது, இது எல்லாமே ரொம்ப சிம்பிளா ஈஸியா முடிஞ்சிடும். பெர்ஃபெக்டா இருக்கணும்னு அவசியமே இல்லை. பிகாஸ் பீப்புள் லிவ் இன் இட். அட் த சேம் டைம் அந்த வீடு மேனேஜபிளா இருக்கு. இது டீக்ளட்டரிங்ல நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ஷார்ட்ஸா, பைட் சைஸ் இன்ஃபர்மேஷன்ஸா ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் டீக்ளட்டரிங் ஹஸ் சேஞ்ச்ட் மை லைஃப். உங்களோட லைஃப்பையும் அதை மாற்றும் அப்படின்னு நான் நம்புறேன்.